எப்போ வருவா? அழுவாத ருத்ரா, அவ சீக்கிரம் வந்துருவா. அவ எங்கப்பா? இன்னும் நீங்க மட்டும் வரீங்க? என்னப்பா ஆச்சு? ஐயா, நாங்களும் எவ்வளவோ இடம் தேடி பார்த்தோங்கய்யா, ஆனா எங்கேயுமே கிடைக்கலங்கய்யா. ஐயா, அவனை என்னதாங்கய்யா, அவனை ஏதோ ஒன்று சொல்லி ஆகலையா? ஆமாங்கய்யா. இருங்கப்பா, எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. குற்றம் செஞ்சது அவன் தான் தெரிஞ்ச உடனே அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்றது? இவனோட பெரிய தலைவலியா போச்சு. ஏப்பா பசுபதி, என்னாச்சு? என்னாச்சுப்பா? நான் சாகிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் நான் சொல்லியா? இந்த ஊருக்குள்ள இறந்து போன சித்ரா அவங்க அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ருத்ரா என் குழந்தையே கிடையாதுங்க. அப்புறம் எதுக்குப்பா இப்படி எல்லாம் சொன்ன? என்ன காரணம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டேன் ஐயா. நான் செஞ்சதுக்கெல்லாம் ஆத்தா சரியான தண்டனை கொடுத்துட்டா. நான் மட்டும் இல்ல, என் குடும்பம் மொத்தமும் போயிடுச்சு. என் அக்கா போயிட்டாங்க, தம்பி போயிட்டான். இப்ப இப்ப நானும் சாக போறேன். கடைசியா அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறியா? சித்ரா மேல அநியாயமா பழி சுமத்திட்டேன். ருத்ரா என் குழந்தைன்னு சொல்லிட்டேன். முத்தரசு குடும்பத்துக்கே தீராத ஒரு பழி போட முயற்சி பண்ணிட்டேன். அம்மன் சன்னதியில வச்சு ஊர் மக்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஊர் மக்கள்கிட்ட சரி, அந்த ஆத்தாட்டி சரி, கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. சித்ரா உத்தமிதான். சித்ரா உத்தமிதான். சித்ரா உத்தமிதான். நான் அம்மாவுக்காக பூக்குழி இறங்கினது வீணா போகல சித்தி. அம்மா மேல தப்பு இல்லைன்னு ஊரே சொல்லுது. சரி பாப்பா, டாக்டர் போலாம். இல்ல வேணாம் ஐயா, வேணாம். என்னை காப்பாற்ற முடியாது. நான் பண்ண தப்புக்குதான் அந்த ஆத்தா தண்டனை கொடுத்துருக்கா. அவன் செஞ்ச எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். படுபாவி பையன். ஊரையே எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும்பா, தண்டனை கிடைச்சிடுச்சுங்கிற, அதெல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் செய்ய சொன்னது யாருன்னு சொல்லலையே, அது யாரு? தண்ணி கொண்டாப்பா யாராவது, சீக்கிரம் சீக்கிரம் கொண்டா. வேகமா போ.
இது இவன் மட்டும் இப்ப வாயை திறந்தா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். பழி சுமத்துனதுல இருந்து இப்ப கத்தியில குத்துனது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவான் இவன். உடனே செத்துருவான்னு நினைச்சேன். ஆனா தப்பிச்சு இங்க வரைக்கும் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், அவசரப்பட்டுட்டே ஸ்வேதா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். எப்படி மருது நான் பொறுமையா இருக்க முடியும்? உண்மையை சொல்றேன்னு ஊருக்குள்ள வரவன என்ன பண்றது? கொள்ளாம தவளை செய்ய சொன்னது. சொல்லுப்பா சொல்லுப்பா. என்ன? யாருப்பா சொல்லு. செய்ய சொன்னது காசு கொடுத்து இதெல்லாம் சொல்ல சொன்னது. இந்த ஊர்ல இருக்க எது எப்படியோ ஐயா, அவன் பண்ண தப்புக்கு தான் ஆத்தா இப்படி தண்டனை கொடுத்துட்டான். திரும்ப வந்திருக்கு. ஆனா ஒரு உயிர் போயிருச்சு. அது ஏற்கனவே போக வேண்டிய உயிர் தானே, போனா போகட்டும், விடுங்க. என்னப்பா இது? யார் என்னன்னு சொல்றதுக்குள்ளே நெருப்புல விழுந்துட்டானே. அதான் எனக்கும் புரியல. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் எப்படி விழுந்தான்? எது எப்படியோ சித்ரா மேல அநியாயமா சுமத்துற பழிய அவனையே தொடச்சிட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப ருத்ராதான் முத்தரசனோட குழந்தைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எல்லா நன்றியும் வெண்ணிலாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவளாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப முத்தரசன் மட்டும் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதெல்லாம் நான் பண்ணதில்ல ருத்ரா. மாமாவுக்காக பூக்குழியில இறங்கி நீதான் இது மூலமா அவர் பொண்ணு நிரூபிச்சிருக்க. எல்லாமே நீ பண்ணதுதான். இப்போ இது ஒண்ணுதான் கேளு. வேடிக்கை பார்த்துட்டு போதும், வாங்க போலாம். ஒரு ஆத்மாவா பிரச்சனைகள் சூறாவளியா என்ன தாக்குனப்போ இங்க வந்து நின்ன ஆண்டவா, ஏதாவது பண்ண முடியுமான்னு கெஞ்சின. விதிக்கப்பட்டதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நீ பதில் சொன்ன. ஆனா எனக்கு விதிக்கப்பட்டது நல்ல விதமா தான் இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. எந்த ஊர் முன்னாடி சித்ரா தப்பானவன்னு ஒருத்தன் குத்த சுமத்தினானோ அவன் வாயாலேயே அதே ஊர் முன்னாடி தீயில தள்ளி விட்டு இறக்க செய்து நீ என் கலங்கத்தை தொடச்சிட்ட. வெண்ணிலாவுக்கு கொடுத்த சக்தி மூலமா அந்த பாதகனை அழிச்சு என் பொண்ணு ருத்ராவ பாதுகாப்பா தீயில இறங்க வச்சு நான் உத்தமின்னு நிரூபிச்சிட்டேன். ரொம்ப நன்றி. என் நன்றியை வெளிப்படுத்த எனக்கு வார்த்தைகளே இல்ல. என் பொண்ணு, என் வாரிசு, அவ தீயில இறங்கி எங்க அம்மா ஒரு உத்தமின்னு நிரூபிக்க வச்சதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இன்னும் எனக்கு சில வேண்டுதல்கள் மட்டும் இருக்கு. என் முத்தரசு மாமா நினைவிழுந்து கோமால இருக்காரு. அவர் சீக்கிரமே கண் முழிச்சு எழணும். என் பொண்ணு ருத்ராவை பார்க்கணும்.
மனசார மகளேன்னு கூப்பிட்டு அவளை நெஞ்சோட அணைச்சுக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. அதே மாதிரி முத்தரசு மாமாவை மனசுல சுமந்துக்கிட்டு ருத்ராவை அம்மா மாதிரி கவனிச்சுக்கிற வெண்ணிலா என் மாமாவுக்கு மனைவியா வரணும். அது மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் அவ ருத்ராவை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்குவா. அதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் இல்ல. சத்தியமா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சு உன் காலடியில விழுந்து சங்கமிச்சிரும். நான் கேட்ட இந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேத்து. நீ நிறைவேத்தணும். நீ நல்ல ஆத்மா என்பதால் தான் உனக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்பட்டன. இன்னும் நீ விடுத்த வேண்டுகோள்கள் உனக்கு சாதகமாகவே நடக்க வாய்ப்பிருக்கிறது. கவலையின்றி மகிழ்ச்சியோடு இரு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முத்துமாமா, வெண்ணிலா வந்திருக்கேன் முத்துமாமா. உன்கிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு வந்திருக்கேன் முத்துமாமா. எவ்ளோ பேர் வந்து நீ இப்படி படுத்ததும் அந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்கிட்டு ஏகப்பட்ட கலங்கத்தையும் அசிங்கத்தையும் நம்ம குடும்பத்து மேலயும் உன் மேலயும் சித்ராக்கா மேலயும் சுமத்த பார்த்தாங்க. ருத்ராவை தான் பொண்ணுன்னு சொந்தம் கொண்டாட பார்த்தாங்க. நீ கண்முழிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை கலங்கமும் இல்லாம போயிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட முத்துமாமா. அதனாலதான் பஞ்சாயத்தை கூட்டி எப்படியாவது இதை நடத்தி கொடுங்கன்னு ஊர் முன்னாடி கெஞ்சி கேட்ட. எல்லாரும் என்ன வந்து அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஸ்வேதாக்கா கூட எதிர்த்தாங்க. ஆனா அத்தனையும் உன் பொண்ணு ருத்ரா வந்து தொடச்சு எரிஞ்சிட்டா முத்துமாமா. அப்போ ருத்ரா என்ன சொன்னா தெரியுமா? நான் இறங்குற பூக்குழியிலன்னு உன் பொண்ணு நிரூபிச்சுட்டா முத்துமாமா. நிரூபிச்சது மட்டும் இல்ல, சித்ராக்காவை பத்தி தப்பு தப்பா பேசின ஊர்வாய் மொத்தத்தையும் ருத்ரா அடைச்சிட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ உன் பொண்ணு முத்துமாமா. நான் பூக்குழியில இறங்குறேன்னு கெஞ்சின. ஊர்க்காரங்க எல்லாரும் வேண்டான்னு சொன்னப்ப என் அப்பாவுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நான் இறங்குறேன்னு சொல்லி இவ இறங்குனா முத்துமாமா. இவ இறங்கி நிரூபிச்சுட்டா முத்துமாமா. ருத்ரா எப்பவும் உனக்காக போராடுவான்னு இது மூலமா எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டா முத்துமாமா. இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நீ நல்லபடியா இல்லன்னு தான் மனக்குறையா இருக்கு முத்துமாமா. நீ எந்திரிச்சு வந்து ருத்ராவை பார்த்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டி அணைச்சிக்கணும் முத்துமாமா. அந்த கண்குள்ளா காட்சியை பாக்குறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். எப்ப முத்துமாமா எந்திரிச்சு வருவ? சொல்லு முத்துமாமா. அப்பா, அப்பா, சித்தி சொன்னதெல்லாம் கேட்டீங்களாப்பா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு நீங்க தான் அப்பா, சித்ரா அம்மா தான் எனக்கு அம்மான்னு தெரிஞ்சப்போ மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா? எவ்வளவு நாள் நான் நமக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் என் அப்பான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருந்தது. நான் உங்களோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஆபத்து வரும்னு அந்த சாமியார் சொன்னார்ல, அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயம்பா. அதனால நீங்க சீக்கிரமா குணமாய் வந்தாதான் என் பயம் எல்லாம் போகும். சீக்கிரமா குணமாய் வாங்கப்பா. இப்போ ஊரு பூராவும் முத்தரசு பொண்ணு முத்தரசு பொண்ணுன்னு என்ன பார்த்து சொல்றாங்கப்பா. நீங்க வந்து
என்ன உங்க பொண்ணுன்னு உங்க வாயால சொன்னாதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சீக்கிரமா வந்து சொல்லிடுங்கப்பா. என்ன பார்த்து ருத்ரா நீ என் பொண்ணுன்னு சொல்லுங்கப்பா. ருத்ரா, சீக்கிரமே மாமா வந்துருவாரு. உன்னை பாக்குறதுக்குன்னு அவர் மனச தவியா தவிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா எழுந்து வந்துருவாரு. நீ கவலைப்படாம இரு. முத்தரசு மாமா மயக்கமா கிடக்குறாரு. இப்போ நாம பேசுறது எதுவுமே ஒரு காது கேட்காது. அது தெரியாம இந்த 2 தற்கொலைகளும் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இதுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை பெரியப்பா. வெண்ணிலா, உங்க மாமா சீக்கிரம் குணமாய் வரணும்னு ஆசைப்படுறல்ல, இன்னைக்கு தான் நீ நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன் வைத்தியராயா அப்படி சொல்றீங்க? இந்த 7 நாள் தொடர்ச்சியா நடந்த சிகிச்சையில இன்னைக்கு தான் அந்த 7வது நாள் ராத்திரி. இன்னைக்கு நடக்கிற சிகிச்சை எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அப்பதான் உங்க மாமா நல்லபடியா எழுந்து வருவார். கடவுளோட அருளால இப்ப வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கமா. கண்டிப்பாங்கய்யா, நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம்.